அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். நாகூர் பீச்சுக்கு போகிறோம். ஸோ அது ஒரு வீடியோவாக எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கிளம்புன டைம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் தான் கிளம்பியிருந்தோம். ஏன்னா செம வெயிலாக இருக்கிறதுனால அங்கே போய் நிற்க முடியாது பீச்சில் பிள்ளைங்களை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் தான் கிளம்பியிருந்தோம். அதுவும் இல்லாமல் சண்டே அன்றைக்கி கிளம்புனதுனால பீச் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு சண்டே தான் லீவு, ஸ்கூல் லீவுங்கிறதுனால சண்டே கிளம்பிடணும். ஆனால் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு, நிற்கவும் முடியல. அதுவும் இல்லாமல் பசங்களையும் தூக்கிட்டு போயிருந்தோமா, அவங்க ஒரு 7 மந்த் கிட்டே தூக்கிட்டு போனது. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் தூக்கிட்டு போகிறேன். அவங்களுக்கு புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குதிரை சவாரியெல்லாம் இருந்துச்சு. பாப்பா அதெல்லாம் ஏற மாட்டேன் அப்படின்ட்டா. நாங்கள் 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு போய் வீடியோ எடுத்தது, ஃபோட்டோ எடுத்தது எல்லாம் எடுத்துகிட்டு நின்னோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பீச்சில் குளிக்க விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அலை ரொம்ப பெரிய பெரிய அலையாக வந்துட்டு இருந்துச்சு. அதனால் யாருமே குளிக்க விட மாட்டேன்ட்டாங்க. ஃபலிஷாக்கு பார்த்திங்க அப்படின்னா பீச்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க அத்தா வரும்போதெல்லாம் பீச்சுக்கு போயிருங்கோ. இந்த டைம் தான் குளிக்க முடியலை. அந்த பிள்ளைங்க குளிக்க ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்துச்சு. அந்த டைம் குளிக்க முடியலை, குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பசங்க சும்மா காலை நனைக்கலான்னு சொன்னால் பயந்துட்டாங்க. 2 பேருமே ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா அந்த அலையோட சவுண்டு இதெல்லாம் பார்த்துட்டு 2 பேருமே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வெயிலும் தாங்கலையா, ரொம்ப நிற்க முடியலை. சரியான வெயிலாக இருந்ததுனால அதோட நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே அந்த பீச் சைடில் இருக்கிற கடைக்கு அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த மாங்காய் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட நாங்கள் கிளம்பியாச்சு. கிளம்பி எங்கே வந்தோம் அப்படின்னா கற்பகம் ஸ்டோர் இருக்கு இல்லையா, அங்கே தான் எப்போதுமே போகிறது. ஸோ அதனால் இந்த டைம் அங்கேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். இந்த ஷாப்லாம் பார்த்திங்கன்னா தர்காக்கு சைடில் இருக்கும் இல்லையா, அந்த ஷாப் இது. தர்காக்கு வெளியில் இருக்கிற கடை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஏதோ மில்க் ஷேக்குன்னு சொல்லி ஒரு பால்கோவாவில் ஒரு மில்க் ஷேக் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் ஓகே தான் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் பாப்பா ஏதோ ஜாமான் கேட்டான்னு சொல்லிட்டு அவங்க தான் வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் அந்த கற்பகம் ஸ்டோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட போனோம். இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கனால எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக ஷாப்பில் வாங்கினதை விட இது எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். புதுசாக என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா 300 ரூபா சாரீலாம் 250 ரூபா 250 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அந்த ஜப்பான் பியூட்டி சாரீ இருக்கும் இல்லையா, அதெல்லாம் 250 ரூபா 250 ரூபான்னு போட்டிருந்தாங்க. புதுசாக அந்த ஃபேப்ரிக் மட்டும் நிறையா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கேயே நான் ஈத்க்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் நோம்பில் அலைய முடியாது அப்படிங்கிறதுனால இங்கேயே எனக்கு எடுத்துட்டேன். ஆனால் பிள்ளைக்கு பார்த்தேன், ஆனால் அங்கே செட் ஆகலை. அதனால் அங்கேயே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதோடு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். கரெக்டாக நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மணி ஒரு 6:30 மணி இருக்கும். அதோடு என்ன பண்ணோம் அப்படின்னா திருவாரூர் வந்தாச்சு. திருவாரூர் இந்த வஹாப் ஸ்டோர் கடை இருக்கு இல்லையா, அங்கே போய் கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதோடு அங்கே போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வஹாப் ஸ்டோர் ரீசெண்டாக தான் திறந்துருக்காங்க. எங்கே அப்படின்னா பஸ் ஸ்டாப் சைடில் தான் திறந்துருக்காங்க. பஸ் ஸ்டாப்புக்கும் இந்த வாசன் கடை இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் திறந்துருக்காங்க. ரேட் வைஸ் ஓகேன்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம சைடில் வாங்கிறத விட அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் மந்த்லி பட்ஜெட் அங்கே தான் ஜாமான்லாம் வாங்குறது. அதோட வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் நைட் சாப்பாடு என்னென்னு பார்த்திங்கன்னா ரோஸ்ட் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நாகூர்லேயே ஃபேமஸான அந்த பீஃப் பக்கோடா இருக்கு இல்லையா, அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரோஸ்ட் வாசனில் வாங்கணும் திருவாரூரில். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தியில் ஒரு ரோல் மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதுவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.